Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பிறந்து 13 நாட்களேயான ஆண் குழந்தைக்கு அரசு மருத்துவர் பரிந்துரைத்த மருந்தை கொடுத்ததால் பிஞ்சு குழந்தையின் உயிர் பிரிந்திருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் நரிக்குறவர் காலனி பகுதியில் வசித்து வரும் வல்லரசன் ஜோதிகா தம்பதிக்கு கடந்த ஜூன் 17ஆம் தேதி வீரமச்சான்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமாக இருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என கூறியதால் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்றனர். இந்த நிலையில் குழந்தை பிறந்து ஜூன் 29ஆம் தேதியுடன் 12 நாட்கள் ஆன நிலையில் சளியுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பிரசவித்த வீரமச்சான்பட்டி மருத்துவமனைக்கு சென்று குழந்தையின் உடல்நிலையை எடுத்து கூறியுள்ளனர். சோதனை செய்து பார்த்த மருத்துவர் தற்போது இந்த மருந்து இருப்பு இல்லை என கூறி ஒரு சொட்டு மருந்தை பரிந்துரைத்து அதை இரவு உறங்கும் போது மூக்கிற்குள் ஊற்றும்படி தெரிவித்துள்ளார். அந்த மருந்தை வாங்கிக் கொண்டு வந்த குழந்தையின் குடும்பத்தார் மருத்துவர் சொன்னபடி ஒரு சொட்டு மருந்தை குழந்தையின் மூக்கில் செலுத்திவிட்டு உறங்கியதாக தெரிவித்தனர். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தபோது அசைவில்லாமல் கிடந்த குழந்தையை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குழந்தையை தூக்கிச் சென்று துறையூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தங்கள் குழந்தை உயிரிழக்க காரணம் வீரமச்சான்பட்டி அரசு மருத்துவமனையில் பரிந்துரைத்த மருந்துதான் என்று குற்றம் சாட்டி பெற்றோர் ஜம்புநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தமாக வீரமச்சான்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் செந்தில்குமாரிடம் எமது செய்தியாளர் விசாரித்த போது மூக்கு வழியாக மருந்து கொடுக்கலாம், ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நரிக்குறவர் காலனியில் அந்த குழந்தை உயிரிழந்த சம்பந்தமா இப்போ உங்க மேல அங்க பேரண்ட்ஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வீரமச்சான்பட்டி ஆஸ்பத்திரியில நாங்க அவர்கிட்ட அந்த மருந்தால தான் அப்படி மாதிரி ஆயிடுச்சு. மருத்துவ அலுவலர் தான் சார் அங்க பாத்துருக்காங்க. சரிங்க சார். பார்த்துட்டு அங்க ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் வந்து விசாரிச்சாங்க. எல்லாமே நாங்களும் நேரில் கூப்பிட்டு பேசணும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம். சரிங்க சார். பேசிட்டு அவங்க எதனால என்னன்னு கரெக்டான ரீசன் தெரியல சார். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். என்கொயரி நடந்துட்டு இருக்கு. என்கொயரி நடந்து முடிஞ்சோன்னா என்னன்னு பாருங்க. சரி சார். சரி, ஆக்சுவலா அந்த மருந்து கையில் இல்லாதனால எழுதி கொடுத்தாங்களோ? ஆமா சார், அது நமக்கு சப்ளை இல்லைனால குழந்தைகளோட இதுக்காக தான் எழுதி கொடுத்தாங்க. சரி சார். அது 13 நாள் பிள்ளைக்கு மூக்குல ஊத்தலாமா சார் மருந்து? கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இல்லை சார், சலைன் வாட்டர் தான் சார். மூக்கு அடைப்பு ரிலீஸ் பண்றது தான் சார். அதனால கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக தான் சார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு இது பண்ணியிருக்கோம். சரிங்க சார். நம்ம எல்லாம் பார்த்தோன்னே ரிப்போர்ட் வந்தாதான் சார் என்ன கரெக்டான டயக்னோசிஸ் என்னன்னு அதுக்கப்புறம் தான் சார். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.